கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லவர்களை வேதம் சொல்லுகிறது தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தன் மகனுக்கு, தன் பேர பிள்ளைகளுக்கு சுதந்திரம், ஆசீர்வாதம். அப்படி என்றால் எந்த நேரத்திலையும் பிள்ளைகள் போய் ஏதோ ஒரு சின்ன உதவி கேட்டால் கூட கொடுக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் வெறும் சொத்து சுகங்களை நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் எது கேட்டாலும் அது வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களிடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். இது அப்பாவால் வாங்க முடியல, அப்பாவுக்கு இது பெருசு அப்படி சொல்ல மாட்டோம். தேவையான காரியம் பிரியமானவர்களே, நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படலை. நம்ம தேவைகளை கர்த்தர் நிச்சயமா சந்திப்பார், அது நல்லவனுக்கு நடக்கும். ஆனால் நாம் அதை அனுபவிக்காதபடி நாம் மறுபடியும் நம்ம தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்து நம்ம ஒரு 4 தலைமுறைக்கு 5 தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஆஸ்தி பாவி நீதிமானுக்காக என்று சொல்லப்படுறது. அப்போ உங்களை பாவி லிஸ்ட்ல சேர்த்துறாரு. பாவியின் ஆஸ்தியோ கைப்படையாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். தேவனுடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு அளவு தான் சம்பாதிக்க முடியும், இத்தனை % தான் லாபம், இவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கைப்படையை சேர்க்கும், உங்கள் சந்ததி சம்பாதிக்கும், உங்கள் பேரப்பிள்ளை சம்பாதிப்பாங்க. உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையே தெரியாமல் நீங்களும் நானும் வளர்த்தோம் என்று சொன்னால் நாம் பாவியாக மாறுறோம், சொத்துக்களை சேர்த்து விடுகிறோம். அந்த சொத்து யார் எடுத்துகிட்டு போவாங்க என்று தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அதை சரி செய்ய முடியாமல் ஒன்று விட்டு சித்தப்பா பெரியப்பான்னு சண்டை போட்டுக்கிட்டு கையெழுத்து போடாமல் இப்படி ஏராளமான பிரச்சனைகளை பார்க்குறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதை கொடுக்காம வஞ்சித்து வச்சு சாப்பிடக்கூடிய நாளில் சாப்பிடாம உடுத்தக்கூடிய நாளில் உடுத்தாம நாம் அதை செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பாவியின் லிஸ்ட்ல சேர்க்கப்படுகிறோம். பாவியானா அந்த ஆஸ்தி நமக்கு இல்லை, அது நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏதோ ஒரு நீதிமானுக்காக கர்த்தர் கொடுக்க போகிறார், அப்படிதான் பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே. அப்போ ரொம்ப கவனமாக பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கேட்ட உடனே கொடுக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க. உங்கள்கிட்ட உங்கள் மகனோ அப்பா எனக்கு இது வாங்கித்தாங்கன்னு சொன்னால் நம்ம கொடுக்கத்தக்கதாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள இல்லையா, வரம்பு மீறி கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. அது யாராலுமே தெரியும், கர்த்தரை தவிர வேறு யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளே, அதை நாம் புரிஞ்சு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய வார்த்தை எங்களை எவ்வளவாய் பலப்படுத்துகிறதப்பா. முக்கேற்ற வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். துதிகன மகிமை நன்றி ஒருவரை எடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.